Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 5.5ல கொஸ்டின் நம்பர் 8 வரைக்கும் சால்வ் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் அதில் கண்டினியூஷன் கொஸ்டின் நம்பர் 9லேருந்து ரிமைனிங் பார்ப்போம். இன்னும் ஒரு 2 கொஸ்டின் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இதுதான் நம்மளோட லாஸ்ட் வீடியோ ஃபார் திஸ் எக்ஸசைஸாக இருக்கும். ஸோ 9th கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஆன் லைட்னிங் எ ராக்கெட் கிராக்கர் it gets projected in a parabolic path and reaches a maximum height of 4 meter when it is 6 meter away from the point of projection. அப்போ எங்கேருந்து அதை கொளுத்துனாங்களோ அதிலிருந்து 6 மீட்டர் தள்ளி போனீங்கன்னா மேக்ஸிமம் ஹைட்டு 4 மீட்டரை ரீச் பண்ணியிருக்கு. அப்போ இங்கேருந்து 6 மீட்டர் டிஸ்டன்ஸில் போனால் அது 4 மீட்டரை ரீச் பண்ணியிருக்கு. ஃபைனலி இட் ரீச்சஸ் தி கிரவுண்ட் அட் 12 மீட்டர். ஸோ அப்போ இங்கே ஒரு 6 இங்கே ஒரு 6, தட் இஸ் ஃபைனலி அது ரீச் ஆகி இங்கேருந்து இப்படி போய் கீழே இறங்கி விழுந்தது வந்து 12 மீட்டர் அவே ஃப்ரம் தி ஸ்டார்டிங் பாயிண்ட். ஃபைண்ட் தி ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். இப்போ ஆங்கிள் என்னங்கிறது கொஸ்டின். அப்போ இந்த மாதிரி தான் அந்த ஷேப் இருக்கும். ஸோ ஃபுல் லென்த்து 12 மீட்டர். இப்போ இதை நம்ம ஃபார்மட்டுக்கு நமக்கு ஏற்ற மாதிரி வரைவோம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ட்ரா பண்ணியாச்சு. ஸோ ஹைட் வந்து 4 மீட்டர். இந்த பாயிண்ட்டு ஃப்ரம் 6 யூனிட் சொல்லியிருந்தாலும் அப்போ இங்கேருந்து இங்கே 6, ஸோ -6,4 அண்ட் இங்கே +6, -4. ஸோ 0 to 6ங்கிறது இந்த வெர்டெக்ஸ் பாயிண்ட்டாக இருக்கும், ரைட்டா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் இந்த பக்கம் 6 யூனிட்ஸும் இங்கேருந்து ஒரு 6 யூனிட்ஸும் அது போயிருக்கும் அப்படிங்கிறது தான் அங்கே நம்ம பேசுகிற விஷயம். ஓகே, ஃப்ரம் தி டயக்ராம் த ஈக்குவேஷன் ஆஃப் தி பேரபோலா வந்து நமக்கு என்ன, பேரபோலா லுக்கிங் டவுன்வர்ட்ஸ். அப்போ ஈக்குவேஷன் வந்து என்ன, x² = -4ay ஈக்குவேஷன் 1. சின்ஸ் -6, -4 அண்டு 6, -4 ஆர் தி லைஸ் ஆன் தி பேரபோலா. ஓகே, ஸோ அப்போ என்ன ஃபார்ம், 1 = சாரி இட் இஸ் 0,0. ஓகே, ஸோ வெர்டெக்ஸ் வந்து நமக்கு 0,0. அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த ஈக்குவேஷன் எழுத முடியும், x² = -4ay. ஓகே, ஸோ அப்போ எக்ஸ் பிளேஸில் 6 -6 + 6 எது போட்டாலும் இட் இஸ் எ ஸ்கொயர். ஸோ பாசிட்டிவாக தான் வரும். = -4a இன்ட்டு ஒய்யோட வேல்யூ -4 இஸ் காமன் ஃபார் போத். ஸோ அப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 16 அங்கே டிவைட் பண்ணுங்கள். ஸோ 36/16 = a. ஸோ 9/4 is equal to a அப்படின்னு வருது. therefore equation 1 implies x² = -4ay, ரைட்? ஸோ அப்போ -4 into a வேல்யூ 9/4 into y, 4 கேன்சல். அப்போ x² = என்ன வரும், -9y. இது ஈக்குவேஷன் நம்பர் 2 நமக்கு. ஓகே, now we need to find the slope at -6, -4. அதாவது நம்மளுக்கு கேட்டிருக்கிறது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஆனால் ஏன் இங்கே ஸ்லோப் ஃபைன் பண்ணுறோம்? ஸோ நமக்கு தெரியும் ஸ்லோப்னா என்ன, 3 விதமாக நம்ம ஸ்லோப்பை பார்த்துருப்போம். ஸோ ஸ்லோப்பை வந்து dy/dx அப்படின்னு எழுதியிருப்போம், டெரிவேட்டிவில் m அப்படின்னு எழுதியிருப்போம், நார்மல் y = mx + cன்ற லைன் ஈக்குவேஷனில் இருந்தால். அண்ட் இன்னொன்று என்ன பண்ணியிருப்போம், tan θன்னு எழுதியிருப்போம். அண்டு y2 - y1 / x2 - x1 அப்படின்னும் நம்ம பாயிண்டில் பேசியிருப்போம். ஸோ இப்போ எனக்கு தேவை இந்த tan θ தான். அப்போ என்னால் tan θ கண்டுபிடிக்க முடியாது டேரெக்டாக, பிகாஸ் எனக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இல்லை. அப்போ நான் என்ன பண்ணலாம், எனக்கு ஃபங்க்ஷன் இருக்குது, அதிலேருந்து டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சி டெரிவேட்டிவ் = tan θ, அதிலேருந்து ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் கண்டுபிடிச்சிடலாம். தட் இஸ் தி ஐடியா. அப்போ டிஃப்ரென்ஷியேட்டிங் டு போத் சைடு வித் ரெஸ்பெக்ட் டு x, dy/dx வேணும். அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன, 2x. ரைட் ஹேண்ட் சைடில் -9 இன்ட்டு ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா dy/dx. வி நீட் dy/dx. அப்போ இந்த -9 அங்கே டிவைட் பண்ணிங்கன்னா dy/dx = -2x/9. அட் தி பாயிண்ட் என்ன, -6, -4 அந்த பாயிண்டில். அப்போ dy/dx = -2 இன்ட்டு எக்ஸ் பிளேஸில் -6 /9 which is 12/9. ஏன்னா எனக்கு மைனஸ் வரக்கூடாது, ப்ளஸில் வரணும் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுனால, ஆங்கிள் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால பாசிட்டிவில் வரணுங்கிறதுக்காக we are taking -6, -4. தட் இஸ் தி இனிஷியல் பார்ட், ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆல்சோ. ஸோ அதனால் நமக்கு அந்த பாயிண்ட்டே எடுத்துக்கலாம். அப்போ 12/9. ஸோ டிவைட் பண்ணிங்க 3 டேபிள் அப்படின்னா will get 4/3. therefore since நமக்கு தெரியும் ஸ்லோப் = m = tan θ = dy/dx. அப்போ dy/dxக்கு பதில் நான் என்ன பண்ணிக்கலாம், tan θ. ஸோ tan θ = 4/3. இதிலேருந்து ரைட்டில் கொண்டு வந்தீங்கன்னா θ = tan inverse of 4/3. that is the answer for this. This is the angle of projection for that question. That's all for question number 9. And the last question of this exercise as well as this chapter என்ன அப்படின்னா 10th one. Points A and B are 10 km apart and it is determined from the sound of an explosion here that those points at different times that the location of the explosion is 6 km closer to A than B. ஸோ இங்கேருந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஒரு இடத்துலையும் ஒரு புல் ஸ்டாப் இல்லை, எதுவும் இல்லை, லைனாக கொடுத்துருக்காங்க. அப்படியே நீங்கள் ஆர்டராக படிச்சுக்கோங்க. 2 பாயிண்ட் இருக்குது,
10 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அண்ட் அங்கேருந்து ஒரு சவுண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளோஷன் வந்து ஃபைன் பண்ணுறாங்க, கேட்குது. என்ன அப்படின்னா லொக்கேஷன் ஆஃப் தி எக்ஸ்ப்ளோஷன் இஸ் 6 கிலோமீட்டர் க்ளோசர் டு ஏ தேன் பி. அப்போ ஏக்கு வந்து 6 கிலோமீட்டர் க்ளோஸராக இருக்குது பியை விட அப்படிங்கிறது மீனிங். ஷோ தட் தி லொக்கேஷன் ஆஃப் தி எக்ஸ்ப்ளோஷன் இஸ் restricted to a particular curve and find an equation of it. What is the equation of that curve? இது ஒரு curve ஷேப்பில் நமக்கு வருது. and what is that equation? அதான் கேள்வி. ஃபஸ்ட்டு அதை டிட்டர்மைன் பண்ணுங்கள். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எழுதிக்கிறோம். அண்டு 10 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்களா, அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் 10 கிலோமீட்டர். ஸோ அப்போ இந்த பக்கம் 5, இந்த பக்கம் 5. ஓகே, ஸோ டோட்டலாக வந்து 10 கிலோமீட்டர். ஸோ அப்போ இந்த பக்கம் வந்து என்ன, இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 5. அப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம பேசுகிறப்போ -5,0 அண்ட் திஸ் பாயிண்ட் இஸ் 5,0. இந்த சி ஆஃப் எக்ஸ், ஒய் என்னன்னு தெரியாது, அதை கம்ப்யூட் பண்ண போகிறோம். இப்போ இதை ஜாயின் பண்ண என்ன வருது, ஏசி ஒரு லைனோ பிசி ஒரு லைனோ ஏபி ஒரு லைன். அப்போ இது இட் கிரியேட்ஸ் அ ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ அப்போ ஃப்ரம் தி ஃபிகர் ஏ அண்ட் பி ஆர் ஆன் தி போத் சைட்ஸ். ரெண்டு பக்கமும் ஏ அண்ட் பி ஆஃப் தி எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. அடுத்து -5,0 அண்டு 5,0 இருக்குது. த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி இஸ் 10. கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஏபியோட மொத்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு என்ன, 10 யூனிட். எ பாயிண்ட் சி இஸ் ஆன் தி கிராஃப் அட் சம் x, y. ஏன்னா அது என்ன பாயிண்ட்னு எனக்கு தெரியாது. ஸோ we are taking it as x, y. C is 6 கிலோமீட்டர் closer to A than B. அப்போ C என்ன ஆகுதுன்னா க்ளோசர் டு ஏ விட 6 கிலோமீட்டர், பியை விட 6 கிலோமீட்டர் க்ளோஸராக இருக்குது ஏக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகே, அதாவது நமக்கு தெரியும். அப்போ இதிலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஏசி மைனஸ் பிசி பண்ணுறப்ப யூ ஆர் கெட்டிங் 6 அப்படிங்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா ஏசி அதிகமாக இருக்குது வேல்யூ, பிசி அதை விட கம்மி. ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறப்ப 6 வரும் அப்படிங்கிறது தான் அங்கே மீனிங். ஓகே, ஸோ அப்போ ஏசி கண்டுபிடிக்கணும். ஏசினா என்ன, டிஸ்டன்ஸ் பிட்வீன் ரெண்டு லைன். ஸோ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு x2 - x1 the whole square ப்ளஸ் y2 - y1 the whole square. ஸோ அப்போ என்னது x2 - x1. ஸோ இது வந்து x1 y1, இதில் இல்லை x2 y2 எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. இது x2 y2. ஸோ டிஃப்ரெண்ட். ஏசி கண்டுபிடிக்கணுமா, அப்போ c மைனஸ் திஸ், ஆர் சிஏ கண்டுபிடிக்கிறீங்கன்னா a மைனஸ் திஸ். பட் ஸ்கொயரில் இருக்கப்போ பிரச்சனை இல்லை. x2 - x1 போட்டாலும் x1 - x2 போட்டாலும் பிரச்சனை இல்லை. அப்போ x மைனஸ் ஆஃப் -5, ஸோ x + 5 வரும். y - 0 is y. ஸோ அதுதான் நம்ம அங்கே எழுதியிருக்கோம். x + 5 the whole square ப்ளஸ் y square. இது ரைட்டில் கொண்டு போனீங்கன்னா AC ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x + 5 the whole square ப்ளஸ் y square. அண்ட் பிசி வந்து என்ன வரும், சேம் ரூட் ஆஃப் x - 5 the whole square ப்ளஸ் y square. கரெக்டாக? ஏன்னா நீங்கள் டிஸ்டன்ஸ் பாருங்கள், x1 - x2 y1 - y2. ஸோ அப்போ x - 5 the whole square ப்ளஸ் y - 0 the whole square. ஸோ y square அப்படின்னு வந்துடும். திஸ் இஸ் பிசி. நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது AC - BC ஈக்குவல் டு 6. இதை சிம்பிளிஃபை பண்ணுறது தான் நம்மளுக்கு இங்கே ஃபர்தர் ப்ரொசீஜர். ஏசியோட வேல்யூ மைனஸ் பிசியோட வேல்யூ ஈக்குவல் டு 6. சிம்பிளிஃபை பண்ணி வாட் இஸ் தி ஈக்குவேஷன் வி ஆர் கெட்டிங், வாட் கைண்ட் ஆஃப் கோனிக் இஸ் தட், அதுதான் கண்டுபிடிக்கணும். இந்த லெஃப்ட்டில் இருக்கிறத ரைட்டில் கொண்டு போங்க. ஸோ தட் என்ன ஆகும், ரூட் ஆஃப் x + 5 the whole square ப்ளஸ் y square ஈக்குவல் டு 6 ப்ளஸ் root of x - 5 the whole square plus y square. Squaring on both side. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுங்க. அப்போ என்ன ஆகும், லெஃப்ட் சைடோட ஸ்கொயர் ஈக்குவல் டு 6 ப்ளஸ் ரூட் ஆஃப் x - 5 the whole square y square the whole square அப்படின்னு வரும். இந்த ஸ்கொயரை ரூட்டும் கேன்சல் ஆச்சுன்னா x + 5 the whole square plus y square. ரைட் சைடில் a + b whole square. அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் பியோட வேல்யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ரூட்டில் இருக்கிறத அப்படியே எழுதிக்கிறோம். இங்கே ஸ்கொயரை ரூட்டும் கேன்சல் ஆகி நார்மலாக வந்துடும் இந்த டேர்ம். ஸோ 6 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 36. இதை a + b ஹோல் ஸ்கொயர். அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. அப்போ 2 5s are 10, 10x ப்ளஸ் b ஸ்கொயர் 5 ஸ்கொயர் இஸ் 25 ப்ளஸ் y ஸ்கொயர் இருக்குது. ரைட் சைடில் எப்படி இருக்குது, ஸோ ப்ளஸ் 12, 2 6 are 12 into this. இது அகைன் a - b ஹோல் ஸ்கொயரில் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ப்ளஸ் 10x ப்ளஸ் 25 அப்படியே இருக்குது. ரைட்டில் 36. இது a - b ஹோல் ஸ்கொயர், a ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஸோ அப்போ 2 5s are 10. ஸோ அப்போ மைனஸ் 10x ப்ளஸ் 25 ப்ளஸ் y ஸ்கொயர் ப்ளஸ் 12 into this அப்படின்னு வருது. ரைட்டா? தென் இந்த எக்ஸ்பிரஷன் மொத்தத்தையும் இங்கே லெஃப்ட்டில் கொண்டு வாங்க, இன்க்ளூடிங் திஸ் y ஸ்கொயர். ஜஸ்ட் இந்த ஒரு டேர்ம் மட்டும் ரைட்டில் வச்சுக்கிறோம். ஸோ 12 into root of this அது மட்டும் ரைட்டில் வச்சுக்கிட்டு இந்த இடத்துல ஆல்ரெடி இந்த 4 டேர்ம் இருக்குது. இந்த 36 இங்கே வந்தால் தென் 36 ப்ளஸ் 21 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், திஸ் ப்ளஸ் திஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா you will get 61. அந்த 61 லெஃப்ட்டில் கொண்டு வரும்போது it is minus 61 and minus x square. இந்த minus 10x இங்கே வந்தால் plus 10x minus y square. then 10x plus 10x ஆட் பண்ணிங்கன்னா 20x plus x square minus y square minus x square plus y square minus y square cancel. அப்போ minus 36 மட்டும் இருக்கும். 25 minus 61 பண்ணிங்கன்னா
ஓகே ஆர் இந்த 25 லெஃப்டில் கொண்டு வந்தால் ப்ளஸ் 25 மைனஸ் 25 கேன்சல் ஆகி மைனஸ் 36 மட்டும் இருக்கும். அப்படியே கூட வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு 12 இன்ட்டு ரூட் ஆஃப் x minus 5 the whole square plus y square. அடுத்து இந்த ரூட்டை கேன்சல் பண்ணுறதுக்காக திரும்ப ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு. அப்போ இது வந்து 20x minus 36 the whole square equal to 12 into this the whole square. அப்போ இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா a square plus b square minus 2ab எழுதிட்டோம். ரைட் சைடில் என்ன ஆகும்? 12 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 144 into இந்த ரூட்டை இதை கேன்சல் ஆகி இந்த டேர்ம் மட்டும் நமக்கு ரிமைனிங் இருக்கும். அகைன் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம். a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர்னு இருக்குது. 144 இன்ட்டு லெஃப்டில் 20 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 400x ஸ்கொயர். 20x ஸ்கொயர் பண்ணுறீங்க. அப்போ 400x ஸ்கொயர் ப்ளஸ் 36 ஸ்கொயர் இஸ் 1296 மைனஸ் இது ரெண்டையும் 20 இன்ட்டு 2 40 40 இன்ட்டு 36 பண்ணிங்கன்னா 1440 ஆஃப் எக்ஸு. Then 400x square minus 1440 of x plus 1290. இந்த 144 உள்ள multiply பண்ணிங்கன்னா 144x square minus 1440x plus 3600 plus 144 y square. ஸோ எல்லாத்தையும் லெஃப்டில் கொண்டு வாங்க. ஜஸ்ட் கான்ஸ்டண்ட்டை மட்டும் ரைட்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்கொயர் டேர்ம் இருக்கிறதுனாலே தெரிஞ்சிச்சு நமக்கு. ஒன்று எலிப்ஸாக இருக்கும், இல்லைனா வந்து ஹைப்பர்போலா. ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மட்டும் இருக்குது. ஸோ அப்போ 400x ஸ்கொயர் லெஃப்டில் ஆல்ரெடி இருக்குது. மைனஸ் 140 ஆஃப் எக்ஸு ப்ளஸ் இந்த 144 எங்கள் லெஃப்டில் கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் 144 மைனஸ் 144 ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 1440 எக்ஸு. இந்த மைனஸில் இருக்கிறது இங்கே வந்தால் ப்ளஸ்ஸு. ஆல்ரெடி ரைட்டில் 3600 இருக்குது. இந்த கான்ஸ்டன்ட் 1296 ரைட்டில் கொண்டு வரும். ஸோ அப்போ 400x ஸ்கொயர் மைனஸ் 144x ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 256x ஸ்கொயர் மைனஸ் y இந்த டேர்மும் இந்த எக்ஸ் டேர்மும் கேன்சல். y ஸ்கொயர் பாருங்கள் மைனஸ் 144 y ஸ்கொயர். இது ரெண்டு சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 3304ன்னு வருது. இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிச்சு மைனஸ் வந்திருக்கு, ஹைப்பர்போலா தான். ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ ரைட் சைடில் 1 வரணும்னா நான் என்ன பண்ணணும்? டிவைட் பை 2304ஆல் நான் டிவைட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன வரும்? 256 டிவைடட் எக்ஸ் ஸ்கொயர் பை 2304 minus 144 y square divided by 2304 equal to 2304 divided by 2304. Right side of answer 1. இது என்ன ஆகும்? x square by 9 minus y square by 16 equal to 1. Because 9 times 16 times வந்து 144 பண்ணிங்கன்னா will get 2360. So அப்போ 1 times இது 16 times. 9 times 256 பண்ணிங்கன்னா 2304. அப்போவுமே அந்த ரைட் சைடில் இருக்க நம்பர் கண்டிப்பாக இது ரெண்டு டிவைட் பண்ணுற மாதிரி தான் நமக்கு இருக்கும். ஸோ அப்போ இதுதான் நம்மளுக்கு வந்திருக்க ஃபைனல் ஈக்குவேஷன். வாட் இஸ் தி ஈக்குவேஷன்? விச் இஸ் தி ரெக்வயர்டு ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா. ஸோ அப்போ நமக்கு வந்து ஈக்குவேஷன் என்ன? ஹைப்பர்போலா. ஸோ நமக்கு கிடைச்ச கோனிக் வந்து ஹைப்பர்போலா. தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் கொஸ்டின் நம்பர் 10 and that's all for this video also. இதோட வந்து நம்மளுக்கு எக்ஸசைஸ் 5.5 வந்து ஓவர், as well as சாப்டர் 5மே வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டட். இதோட டோட்டலாக முடிஞ்சு. ஸோ நமக்கு டோட்டலாக ஒரு 41 வீடியோஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சாப்டர் 5 மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் லென்த்தியாக போயிருக்கு. ஸோ ஒரு 40+ வீடியோஸ் இருக்குது. அப்கமிங் வீடியோவில் அடுத்த சாப்டர் 6 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். தட் இஸ் கண்டினியூ பண்ணுவோம். Remaining things we'll see in the next video, right? So that's all for this video. Remaining things we'll see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.